தகர்க்கப்பட்ட சுரங்கங்களை ஈரான் சில மணி நேரங்களிலேயே மீட்டெடுத்து அமெரிக்க உளவுத்துறையை அலறவிட்டுள்ளது. ஈரானின் ஏவுகணை வலிமையை தகர்க்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த 5 வாரங்களாக 11,000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியுள்ளன. இருப்பினும் நிலத்தடி பதுங்கு குழிகள் மற்றும் ஏவுகணை ஏவுதளங்கள் குண்டுவீச்சால் சேதமடைந்த சில மணி நேரங்களிலேயே ஈரானிய படையினர் புல்டோசர்கள் மற்றும் நவீன இயந்திரங்களை கொண்டு இடிபாடுகளை அகற்றி அவற்றை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதாக அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. வெளியே இருந்து பார்க்கும்போது இத்தளங்கள் அழிந்துவிட்டது போல தோன்றினாலும் உள்ளே இருக்கும் ஏவுகணைகளை ஏவுவதற்கு ஈரான் மிக வேகமான மீட்பு உத்திகளை கையாண்டு வருகிறது. இதுகுறித்து நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்திகள், ஈரானிடம் இன்னும் கணிசமான எண்ணிக்கையிலான ஏவுகணைகளும் நடமாடும் ஏவுதளங்களும் பத்திரமாக உள்ளன. உளவு விமானங்களின் பார்வையிலிருந்து தப்பிக்க ஈரான் ஏராளமான போலி ஏவுதளங்களை பயன்படுத்தியுள்ளதால் உண்மையில் எத்தனை ஏவுதளங்கள் அழிக்கப்பட்டன என்பதில் அமெரிக்காவிற்கே குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஒரு ஏவுதளம் தாக்கப்பட்டு செயலிழந்தாலும் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அதே இடத்திலிருந்து மீண்டும் ஏவுகணைகள் பாயத் தொடங்குவது மேற்கத்திய நாடுகளை பெரும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஈரான் தற்பொழுது ஒரு நாளைக்கு சராசரியாக 15 முதல் 30 ஏவுகணைகளையும் 50 முதல் 100 தற்கொலை ட்ரோன்களையும் ஏவி வருகிறது. இது ஈரானின் உண்மையான திறனை விட குறைவுதான் என்றாலும் ஒரு நீண்டகால போருக்கு தனது ஆயுத இருப்பை சேமித்து வைப்பதற்காகவே ஈரான் இத்தகைய மிதமான தாக்குதல் உத்தியை கையாள்கிறது. பென்டகன் தரப்பில் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் திறன் 90% குறைந்துவிட்டதாக கூறப்பட்டாலும் உளவு அமைப்புகள் அதனை முழுமையாக ஏற்கவில்லை. ஈரானின் மலைப்பகுதிகளில் உள்ள சுரங்க பாதைகளை இஸ்ரேல் குறிவைத்து தாக்கினாலும் புதிய பாதைகளை உருவாக்கி ஈரான் தப்பித்து வருகிறது. தன்னுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ளவும் பிராந்திய நாடுகளுக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் அளிக்கவும் தனது ஏவுகணை தளங்களை பாதுகாப்பதில் ஈரான் தீவிரமாக உள்ளது. ஈரானிய கடற்படை மற்றும் உற்பத்தி நிலையங்கள் பெரும் சேதத்தை சந்தித்திருந்தாலும் அவர்களின் ஏவுகணை படை இன்னும் முழுமையாக முடக்கப்படவில்லை. இதனால் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான ஈரானின் இந்த போர் இன்னும் பல வாரங்களுக்கு நீடிக்கலாம் என்று தெரிகிறது. ஈரானின் இந்த மின்னல் வேக சீரமைப்பு பணிகளை இஸ்ரேல் அமெரிக்கா இரு நாடுகளும் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றன என்பதை பொறுத்தே இந்த போரின் முடிவு தீர்மானிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.